ஹலோ ஆல் வெல்கம் டு கிறிஸாரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம் கஸ்டமைஸ்டாக. ஸோ சாரியோட பிக்சர் நான் காட்டியிருக்கேன். இது வந்து ட்ரேசிங் பேப்பர் வேணுங்கிறவங்க பிளாகில் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பிளாகோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ட்ரேசிங் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்கை சுற்றி ஹாஃப் ஒயிட் பேர்ல் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கட்டான பீட் லைன் கொடுத்து செயின் ஸ்டிச்சோட ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ சாரியோட கலர் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பீச்சு, அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பேஸ்டல் ஷேட்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி இருக்குது. ஸோ அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் மெயினாக கிளைண்ட் கேட்டது வந்து கொஞ்சம் நிறைய த்ரெட் ஒர்க் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா நிறைய ப்ளவுஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க கம்ப்ளீட்லி வெட்டிங்க்காக. ஸோ ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொரு ஒர்க்கோட டிஃப்ரென்ஸும் காட்டணும், டிசைனோட டிஃப்ரென்ஸும் காட்டணும், ப்ளஸ் சாரிக்கும் மேட்ச் ஆகணும், அவங்க டேஸ்ட்டுக்கும் இருக்கணும், பட்ஜெட்டுக்கும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் சேலஞ்சஸோட தான் நம்ம ப்ளவுசஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஸோ டிசைன் வந்து அந்தந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி, அதுவும் எந்த டிசைனும் ரிப்பீட் ஆகாமல், எஸ்பெஷலி வந்து ப்ரைடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணே வந்து மினிமம் 3 ப்ளவுஸ்லேருந்து 10-15 ப்ளவுஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ ஒரு டிசைன் கூட ரிப்பீட் ஆகாமல், மெட்டீரியல்ஸ் வந்து அதே மாதிரி பார்க்குறதுக்கு சேமாக இல்லாத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ இதில் ஒன் ஆஃப் த ப்ளவுஸ் தான் இது. இதில் வந்து அவங்க ரெஃபரன்ஸ் பிக்சர் எதுவுமே கொடுக்கல. ஸோ சாரியில் என்ன டிசைன் இருந்துச்சோ அது அப்படியே அந்த ஃப்ளவர், அந்த கொடி டிசைன் அப்படியே வந்து நம்ம ப்ளவுஸில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்கு சிம்பிளாக வேணும், ஸ்லீவ் மட்டும் கிராண்டாக வேணும், ஸ்லீவ் கம்ப்ளீட்லி நெட் ஃபேப்ரிக்கில் வேணும் கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் எல்லாம் உங்களுக்கு கல்யாணம் ஆக போது கஸ்டமைஸ் பண்ணணும், இல்லாட்டி சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் 600லேருந்தே அவைலபிளாக இருக்குது. அண்ட் எங்களோட டிசைன்ஸு கேட்லாக்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், கேட்லாக் லிங்க் வரும். நீங்கள் வந்து அதுலேருந்து சூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை வேறு எந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து சூஸ் பண்ணி கொடுத்தாலும் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கஸ்டமைஸ்டாக நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் பெஸ்ட் ப்ரைஸில். அதுவும் சிங்கிள் பீஸ் இல்லை பல்க் ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணாலும் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்போம். நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பெங்களூரில் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம், எங்கள் ஸ்டோருக்கு வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை தூரமாக இருக்கீங்க, இல்லை வேறு ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொரியர் மூலிமாவும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஸோ கொரியருமே ரெகுலராக எனக்கு நிறையா கொரியர்ஸ் வேறு ஊர்லேருந்து வந்துட்டு இருக்குது. நாங்களுமே ரெடி பண்ணி கொரியர் மூலிமா அனுப்பி வச்சுட்ருக்கோம். ஸோ கொரியர் உங்களுக்கு சேஃபாக வந்து சேர்ந்துடும். அதனால் எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் கொரியரில் வந்து அனுப்பி வைக்கலாம். சாரி நீங்கள் ஃபோட்டோ அனுப்புனா போதும், இல்லை அந்த கலர் மேட்சிங்காக நீங்கள் அதை கலர் மேட்சிங் வந்து ஒரு சின்ன பிட்டு கொடுத்தா கூட போதும். ப்ளவுஸ் பீஸ் மட்டும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். இல்லை ப்ளவுஸ் பீஸும் எங்ககிட்டேருந்தே மேட்ச் பண்ணி செமி பட்டு சில்க் ஃபேப்ரிக், எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபேப்ரிக் இருக்குது. நீங்கள் வீடியோ கால் மூலிமா வந்து நீங்கள் ஃபேப்ரிக் சூஸ் பண்ணிட்டாலும் அந்த ஃபேப்ரிக்கில் நீங்கள் சொல்கிற மாதிரி கஸ்டமைஸ்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாலே நாங்கள் மெஷர்மெண்ட் ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துருவோம். இல்லை நானே ஸ்டிச் பண்ணிப்பேன், எனக்கு வந்து ஒர்க் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் ஒர்க் மட்டும் பண்ணி நாங்கள் கொடுப்போம். நிறைய டைலர் ஷாப்ஸ், பொட்டிக்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் ஷாப் வச்சுருக்கீங்க, ரெகுலராக ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடம் தேடிட்டு இருக்கீங்க, மேனுஃபேக்சர் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஓன் மேனுஃபேக்சர், ஓன் யூனிட் இருக்குது. ஸோ பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போது ஃப்ரெஞ்ச் நாட் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தாச்சு. சென்டரில் வந்து கிளிப் ஸ்டோன் கொடுத்து ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த ஃப்ளவர் கொடி டிசைன்ஸ், அந்த கொடி டிசைன்ஸ், லீஃப் டிசைன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்கி 3-4 சுகர் பீட்ஸ் அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து ஒவ்வொரு லீஃபை வந்து மாற்றி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். மீதி இருக்கிற லீஃபுக்கு எல்லாமே வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். அந்த கொடி மாதிரி இருக்கிற டிசைன்ஸ்க்கெல்லாம் ஆல்ரெடி கட்டான பீட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் ஃபைனலாக வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அண்டு இந்த ஸ்பேஸ்க்கெல்லாம் பாருங்கள், பீச் கலர் சேம் ப்ளவுஸ் கலரோட த்ரெட்டே யூஸ் பண்ணி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஒவ்வொரு லீஃப்மே ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிளைண்ட் கேட்ட மாதிரி மோஸ்ட்லி த்ரெட் ஒர்க்கே யூஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் அகெயின் நெக்கு கொஞ்சம் சிம்பிளாகவும், ஸ்லீவ் நல்லா கிராண்டாக எல்போ ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது சம்மர் ஸ்பெஷலாக சம்மர் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு, சம்மர் கேம்ப்பு. அந்த சம்மர் கேம்பில் வந்து கம்ப்ளீட்லி அட்வான்ஸ்டு கோர்ஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ பேசிக் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பேசிக்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு செயின் ஸ்டிச்சாவது போட வரும் அப்படின்னா நீங்கள் இந்த அட்வான்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். செயின் ஸ்டிச்சும் பீட் ஒர்க்கும் போட தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ இதில் வந்து நான் டேரெக்டாக த்ரெட் ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நாட் ஒர்க் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட்ஸு, ரிங் நாட்டு, அண்ட் லோடிங் ஒர்க்கு, எம்போஸ்டு லோடிங் ஒர்க்கு, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் வெரைட்டி ஆஃப் ஜர்தோசி ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போது நெட் ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்லீவ் நான் வந்து ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்லீவ் எப்போவுமே ட்ரேஸ் பண்ணும்போது நெட் ஃபேப்ரிக்கில் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எஸ்பெஷலி ட்ரேசிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ட்ரேசிங் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக செயின் ஸ்டிச் அவுட்லைன் போட்டுக்கோங்க, அப்போ தான் உள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நெட்டில் எப்போவுமே ஒர்க் பண்ணும்போது கீழே வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளாக் கலர் ஃபேப்ரிக் வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போதும் சரி, ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும்போதும் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த பிளாக் கலர்
ஃபேப்ரிக் ஏதோ ஒரு ஃபேப்ரிக், காட்டன் ஃபேப்ரிக் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு கிளார் அடிக்காமல் கொஞ்சம் கிளியராக வந்து அந்த டிசைன் நீங்கள் வரைஞ்சிருக்கிறது வந்து தெரியும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸு, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இப்போது சம்மர் கேம்பில் நான் சொன்னேன் இல்லையா அட்வான்ஸ் கோர்ஸ், இதில் வந்து நான் ஆல்ரெடி த்ரெட் ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்கி ஒர்க்கு இதெல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கப்புறம் ஜர்தோசி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஜர்தோசி பேசிக்லேருந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டு வெரைட்டி எல்லாமே, லோடிங் ஒர்க்லேருந்து உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸ், அட்வான்ஸ்டு ஸ்டிச்சஸ், சோட்டி ஸ்டிச்சு, பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு, மேட் ஃபில்லிங்ஸு, பேட்டர்ன் ஸ்டிச்சு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டிச்சஸுமே கவர் ஆகும். ஜர்தோசி ஒர்க்லையுமே எல்லா டைப் ஆஃப் டெக்னிக்ஸுமே கவர் ஆகும். இப்போ ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டிச்சஸுமே கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் எம்ப்ராய்டரி. ஸோ நெட் எம்ப்ராய்டரி எப்படி பர்ஃபெக்டாக ட்ரேஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நெட் எம்ப்ராய்டரி, க்ரஷ்டு நெட் எம்ப்ராய்டரி இது எல்லாமே கவர் ஆகும். ப்ளஸ் கட் ஒர்க்கில் உங்களுக்கு செக்டு கட் ஒர்க்கு, ஹனிகோம் கட் ஒர்க்கு, ரேண்டம் ஷேப்ஸ் கட் ஒர்க்குன்னு அதில் இருக்கக்கூடிய எல்லா வெரைட்டிஸுமே கவர் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நாட் ஒர்க்கில் அகைன் ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட்டு, பூலியன் ரோஸு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே கவர் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய 3D ஒர்க்கு, 5D ஒர்க்கு அண்ட் பேச்சஸ் எப்படி பண்ணலாம், டேசல்ஸ் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக்ஸ் தெரியும், அட்வான்ஸ் கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த அட்வான்ஸ் கோர்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ சம்மர் சம்மர் கோர்ஸ் அப்படிங்கனால உங்களுக்கு 1 மந்த் இருக்கும். April 6th அன்னைக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு 1 மந்த் டெய்லி கிளாஸ் வந்து இருக்கும். இதோட ஃபுல் சிலபஸ் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் டெக்னிக் கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். பேசிக் ட்ரேசிங்லேருந்து அட்வான்ஸ்டாக நீங்கள் எந்த டிசைன் பார்த்தாலும் ட்ரேஸ் பண்ணுற அளவுக்கு ப்ரைடல் டிசைன்ஸ் எல்லாமே ட்ரேசிங் ஃபுல்லாகவே கவர் ஆகும். அண்ட் மெயினாக எப்படி எந்தெந்த ஸ்டிச்சஸ் எங்கெங்கே அப்ளை பண்ணலாம், அந்த டிசைனிங் டெக்னிக்கு இதெல்லாமே உங்களுக்கு மெயினாக கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டிக் மேனேஜ்மெண்ட். கண்டிப்பாக வந்து எல்லாருமே கற்றுக்கிறவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், வீட்டிலேருந்தே ஒரு பிஸ்னஸ் ஏர்ன் பண்ணணும், இல்லை ஃப்யூச்சரில் ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கேற்ற கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜியுமே உங்களுக்கு இதில் கம்ப்ளீட் கவர் ஆகும். பொட்டிக் மேனேஜ்மெண்ட் எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி வந்து ஒரு கேட்லாக் ரெடி பண்ணணும், எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், எப்படி வந்து ப்ராப்பராக இந்த பிஸ்னஸை பண்ணணும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, ஒரு ஆர்டர் எப்படி எடுக்கணும், எந்த சாஃப்ட்வேரோ இல்லை எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பராக இந்த பிஸ்னஸை வந்து எப்படி கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து இந்த கோர்ஸில் கவர் ஆகும். இது வந்து நீங்கள் கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு இந்த பிஸ்னஸுமே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் 1 மந்த் கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுசஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. அதுவுமே உங்களோட அக்கௌண்ட்ஸில் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ கோர்ஸை பண்ணவே உங்களுக்கு ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து எப்படி ப்ராப்பராக அதை ப்ரொஃபஷனலாக பண்ணணும், எப்படி ஆர்டர் எடுக்கணும், எப்படி ஒரு கஸ்டமர் என்கொயரிக்கு ரிப்ளை பண்ணணும், ஆர்டர் எடுக்கும்போது என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்ககிட்டேருந்து நீங்கள் கேட்கணும், எப்படி அதை நோட் பண்ணி சேஃபாக வச்சுக்கணும், இந்த மாதிரி கிளைண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஆர்டர் மேனேஜ் பண்ணுறதுலேருந்து கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸில் வந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த சம்மரில் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கோர்ஸை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு. ஸோ பெஸ்ட் ப்ரைஸ், கம்ப்ளீட் அட்வான்ஸ் கோர்ஸு, ஃபுல் சிலபஸ் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சதுனால உங்கள்கிட்டயே பேசிக் மெட்டீரியல் கிட் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் இதை வந்து கற்றுக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரொஃபஷனலாக ஓன் யூனிட் இருக்குது. ஸோ பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பண்ணி கொடுப்போம். அர்ஜென்ட் ஆர்டர்ஸுமே எடுத்துகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்லீவ்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரேசிங் முடிச்சாச்சு. ட்ரேசிங் பண்ணும்போதும் சரி, அந்த ட்ரேசிங் முடித்த உடனே நம்ம செயின் ஸ்டிச் அவுட்லைன் போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ செயின் ஸ்டிச் அவுட்லைன் போடுற வரைக்கும் நம்மளுக்கு அந்த ட்ராயிங்கோ ட்ரேசிங் கொஞ்சம் தெரியாமல் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால கீழே ஒரு பிளாக் கிளாத் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உள்ள அதே மாதிரி நெக்கில் பண்ண மாதிரி தான் ஃப்ரெஞ்ச் நாட் ஒரு லைன் கொடுத்தாச்சு. ஸ்லீவில் ஒரு ஃப்ளவர் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்கிறனால இன்னொரு லேயர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த செகண்ட் லேயருக்கு உங்களுக்கு சுகர் பீட்ஸ் அண்ட் சம்கி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அகைன் தேர்ட் லேயருக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் அந்த கொடி டிசைன்ஸ்க்கு எல்லாமே கட்டான பீட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் லீஃப்க்குமே வந்து சுகர் பீட்ஸ் அண்ட் சம்கி அப்புறம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த த்ரெட் எல்லாமே க்ளீன் பண்ணி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி தான்
ப்ராப்பர் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் கொடுக்க போகிறோம். ஸோ பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு நீட் அண்ட் ஃபினிஷிங்கோடு நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ சிங்கிள் ப்ளவுஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை டெய்லர் ஷாப்ஸ் பொட்டிக் வச்சுருக்கீங்க பல்க் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணாலும் நிறைய ஷாப்ஸ் அண்ட் பொட்டிக்ஸ்க்குமே நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். வேர்ல்டு வைட் ஷிப்பிங் அவைலபிள். சொல்லி நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ்டாக ப்ளவுஸஸ் எல்லாம் வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சாரீஸுமே நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ சாரீஸ் புக் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கம்ப்ளீட் வெட்டிங்க்குமே நாங்கள் காம்போவாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் யூடியூப்மே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இன்ஸ்டாவில் போய் பாருங்கள், நான் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் ரெகுலராக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது தவிர உங்களுக்கு சம்மர் கோர்ஸ் இல்லை அப்படின்னாலும் ரெகுலர் கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆஃப்லைன் வந்து டேரெக்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கற்றுக்கலாம். அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் ஏப்ரல் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மர் கோர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா லீஃபுக்குமே சம்கி அண்ட் சுகர் பீட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மீதி இருக்கிற லீஃபுக்கு எல்லாமே லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். இதே சேம் டிசைனை உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்டோன் ஒர்க்கில் ஜர்தோசி ஒர்க்கில் அந்த மாதிரி வேணுனாலும் நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுப்போம். என்ன மாதிரி ஒர்க் உங்களுக்கு வேணும், என்ன ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்க, மைல்டு ஃபினிஷ் வேணுமா, மேட் ஃபினிஷ் வேணுமா, கிளாஸி ஃபினிஷ் வேணுமா, ஸோ எந்த மாதிரி நீங்கள் லைக் மேக்கப்லலாம் இப்போ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியும் நம்ம ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரியான ஃபினிஷ் உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுப்போம். பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் பீஸும் பல்க் ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ குர்த்திஸ் தட் இஸ் ப்ளவுஸ் மட்டும் கிடையாது, நாங்கள் குர்த்திஸ், லெஹங்காஸ், ஃபுல் சாரீக்கு, துப்பட்டா எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்களோட டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கேட்லாகில் பாருங்கள், இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் பேஜ்லையுமே நிறையா இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாரீக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் கொரியர் மூலியமாக நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் அப்ராடில் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். நிறைய பொட்டிக்ஸ் அண்ட் ஷாப்ஸ்க்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் ஷாப் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நிறைய பல்காக வந்து இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் வந்து எடுக்கணும், லைக் குர்த்திஸ் ஆகட்டும், கவுன்ஸு, லெஹங்காஸ் எல்லாமே கஸ்டமைஸ்டாக ஸ்டிச் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். இல்லை ரெடிமேட் சைஸ்க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் பல்க் ப்ரொடக்ஷனுமே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபேப்ரிக்ஸுமே எங்ககிட்டயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபேப்ரிக்ஸ் வேணாலும் நாங்களே சோர்ஸ் பண்ணி உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். எல்லா சைஸ்லையுமே லைக் எஸ்எம், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் அப் டு 8XL 9XL வரைக்கும் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ கஸ்டமைஸ்டாக வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே இடத்துல எல்லாமே வாங்கணும், எல்லாமே கஸ்டமைஸ்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். லைக் காலேஜ்க்கு, பார்ட்டிஸ்க்கு, ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் சிஸ்டர்ஸ், கசின்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங்காக ஒரே மாதிரி செட் சாரீ எல்லாம் போடுவீங்க அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி சாரியில் ஒர்க் பண்ணுறது, கஸ்டமைஸ் பண்ணுறது, ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது, அப்படி எல்லா ஆர்டர்ஸுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது ஃப்ரெஞ்ச் நோட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இந்த சம்மர் ஸ்பெஷல் கோர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுலேருந்து கம்ப்ளீட்டாக அது எப்படி ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், எடிட் பண்ணணும், எப்படி வந்து நீங்கள் உங்களோட ஓன் பிஸ்னஸை எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ மெயினாக கேட்லாக் ப்ரிப்பேர் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ப்ரொஃபஷ்னலாக இதை வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும் உங்களோட பிராண்ட் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஸோ எப்போவுமே நெட்டு ஃபேப்ரிக்கில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது சின்ன ஸ்பேஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஃபுல் ஃபேப்ரிக்கும் ஸ்லீவ்ஸ் நீங்கள் நெட்டில் பண்ணாலும் எப்போவுமே முடிச்சதுக்கப்புறம் காட்டை வந்து பேக் சைடு திருப்பி ஃபெவிகால் இல்லாட்டி ஃபேப்ரிக் க்ளூ வித் வாட்டர் ஸோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும் அந்த டிசைனுக்கு மேலேயே பேக் சைடில். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நெட்டு வந்து உங்களுக்கு தொலைன்னு லூஸாக இல்லாமல் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மெயினாக நெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டெலிகேட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஸ்டிச்சஸ் எல்லாம் பிரிஞ்சு வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அண்ட் ரொம்ப லூஸாக சாஃப்டாக இருக்கும், அதனால நம்மளுக்கு டக்குன்னு டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் தான், பட் பண்ணி கொடுக்கும்போது ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 6 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான். ஸோ நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு கற்றுக்க முடியாதுன்னு கிடையாது, லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான். அண்ட் எத்தனை பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷனை கொடுத்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கான ஸ்பெஷலாக தனியாக இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோடு தான் இந்த கோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் லைவாக எப்படி கற்றுக்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸுமே இருக்கும். லைவாக ஜூம் கிளாஸில் நடக்க போகுது. கிளாஸ் முடிச்சோடனே உங்களுக்கு ரெக்கார்டிங்குமே கொடுத்துருவோம்.
ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் ஆக்சஸுமே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இவங்க ஸ்டிச்சிங்கோடு தான் கேட்டிருந்தாங்க. ஸ்டிச்சிங் வந்து வித் பிரின்சஸ் கட்டு பேடோட கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்படியே பக்காவாக ஃபிட்டிங் இருந்தது. கிளைண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அண்ட் அவங்களோட பிக்சர்ஸுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லீவ் பார்க்கும்போதே தெரியும். நல்ல நீட்டாக வந்து பின்னாடி எந்த த்ரெட்டுமே தெரியாத அளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளூ போட்டு ஃபுல் ஃபினிஷ் பண்ணி நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப தொலைன்னு லூஸாக இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்காக ரொம்ப ஸ்டிஃபாக ரஃப்பாலாம் ஆகிடாது, சாஃப்டாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக ஃபினிஷிங்காக உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஒயிட்டாக பேட்ச் எல்லாம் தெரியுமா அப்படின்லாம் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒயிட்டாலாம் எங்கேயும் தெரியாது. ஃபுல்லாக எல்லாமே ட்ரை ஆகிட்டு உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நெட் எம்ப்ராய்டரி பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்தோடனே கஸ்டமர் ப்ளவுஸில் ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட ப்ளவுஸ்க்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமர் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் தான். பிகாஸ் க்ளூ போட்டுட்டு ஒரு ஃபுல் டே நீங்கள் காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டே நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் அண்ட் ப்ராசஸ் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ அதை பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக பாருங்கள் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஸ்லீவ்ஸ் அண்ட் பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கு அண்ட் அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸ் கொடுத்துருக்கோம். டேசல்ஸ்க்குமே அழகாக ஒரு ஃப்ளவர் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அவங்களோட சாரியில் இருக்கிற மாதிரி அந்த ஃப்ளவரை வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். உங்கள் சாரியில் என்ன மாதிரி ஃப்ளவர் இருக்கோ அந்த சாரியை நம்ம கஸ்டமைஸ்டாக மாற்றலாம். அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் சம்மர் கிளாஸையும் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் நெக்லேயுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு நெக் ஷேப் கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேயுமே ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பிரின்சஸ் கட் வித் பேட்டோட ஸ்டிச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வித் ஸ்டிச்சிங் வேணாலும் பண்ணி கொடுப்போம், இல்லை வித்தவுட் ஸ்டிச்சிங் எம்ப்ராய்டரி ஒர்க் மட்டும் வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ ஃபைனலாக கஸ்டமர் வந்து ஷேர் பண்ண பிக்சர். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி தேவைப்படுச்சு அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனுக்கு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.